ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 16க்குள்ளே இகேஒய்சி அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இகேஒய்சினா என்ன, எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 16, 2026 அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டேன், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் இது எல்லாமே பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள். அது வந்து வீட்டு உபயோக கேஸ் நுகர்வோர்களுக்கு தங்கள் ஆதார் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வழங்கப்பட்ட இறுதி அவகாசம் ஆகும். ஸோ இந்த கேஸ் வந்து யாரோட பேரில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆதார் இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக வந்து 2 மினிட்ஸில் எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஏன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இன்கேஸ் நான் வந்து அந்த ஆகஸ்ட் 16க்குள்ளே பண்ணலை அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு எப்படி இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிக விலை. சரிபார்ப்பு செய்யப்படாத வாடிக்கையாளர்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கான மானிய விலையை இழந்து அதிக சந்தை விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்ம நார்மலாக இருக்க டொமஸ்டிக் சப்சிடிஸி அந்த ப்ரைஸை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வந்து மானிய நிறுத்தம். உங்களோட கேஸ் மானிய தொகை வங்கி கணக்கில் வருவது தற்காலிகமாக நிறுத்தப்படும் சொல்லிட்டாங்க. இணைப்பு முடக்கம், இதுதான் வந்து மெயின். உங்கள் கேஸ் இணைப்பு முற்றிலும் ரத்து செய்யப்படாது, ஆனால் புதிய சிலிண்டர் புக் செய்யும் போது சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். ஸோ நியூ புக்கிங் வந்து உங்களுக்கு ஆகாமல் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நம்ம சான்ஸே கொடுக்கக்கூடாது. உடனே ப்ளே ஸ்டோர் போயிட்டு இண்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்தியன் ஆயில் 1 அந்த ஆப்பும், பாரத் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹலோ பிபிசிஎல் அந்த ஆப்பும், ஹெச்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்பி பே அப்படின்ற ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ்க்கான டைரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்ற ஆப்பும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இகேஒய்சி அப்டேட் அப்படின்றத கொடுத்து உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணோம். அதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இகேஒய்சி அப்டேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஈஸி தான். 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். எந்த மிஸ்ஸும் பண்ணாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை அப்டேட்டை உடனே பண்ண சொல்லுங்கள். ஒரு ஆப்புக்கும் செப்பரேட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அது செப்பரேட்டாக வந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேட்டா.